பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், இந்த திட்டத்தின் சிறப்புகள் என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சியில இன்றைக்கு பங்கேற்றிருக்கிறார். கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட ராஜாஜி நகர்ல 11 கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட்டுள்ள மூத்த குடிமக்களுக்கான உறைவிடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலையும் எம்எல்ஏவாக இருக்கிறதுனால அவ்வப்போது தொகுதிக்கு சென்று பல்வேறு நலத்திட்டங்களை வழங்குவதும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதும் ஏற்கனவே முடிவுற்ற திட்டங்களை திறந்து வைப்பதும் வழக்கம். அந்த வகையில தான் இன்றைய தினம் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில நடக்கக்கூடிய 6 நிகழ்ச்சியில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைக்கு பங்கேற்க இருக்கிறார். அதுல முதல் நிகழ்ச்சியாக இப்போது கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராஜாஜி நகர்ல 11 கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட்டிருக்க மூத்த குடிமக்களுக்கான உறைவிடத்தை மூத்த குடிமக்களின் பயன்பாட்டுக்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். கசக்கும் பின்னே இனிக்கும் என்பார்கள். அந்த வகையில் மூத்தோருடன் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்கள் அன்பை பரிமாறிக் கொள்ளுகின்ற வகையிலே உரையாட இருக்கிறார்கள் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்கள் தற்போது இந்த மூத்தோருடன் தன்னுடைய அன்பை பரிமாறிக்கொண்டு கலந்துரையாடுகிறார்கள். நலராயம் வயசு 74. இங்கு 3 வேளையும் நல்ல சாப்பாடு, நல்ல நூலகம், தீர்ந்தமிழ் படிப்பகத்தை விரிவுபடுத்த வேண்டும். 2வது நல்ல காத்தோட்டமான வசதி, நல்ல ஏழை மக்களுக்கு இது ஒரு நிம்மதியான ஒரு வரப்பிரசாதமான இடம். நன்றி. ஹலோ அமைச்சரே, ரொம்ப நன்றி. எல்லா உணவகம், பார்க்கு, டிவி, வாக்கிங்கு, சாப்பாடு உணவகம் எல்லாம் நல்லா இருக்கு சார். ரொம்ப நோடி வாட்டும் 100 நாள் வாழணும் எப்பவுமே. மனமகிழ்ச்சியோட சந்தோஷத்தோடு நாங்கள் ஐயா உங்களை டிவியில தான் பார்த்தேன். நேரடியா பார்க்கறது நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிள்ளைய பார்த்த மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதோடு வாழணும், நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் வாழணும். அப்பா போயிட்டாரு, அப்பாவுக்கு அப்புறம் நீங்க நல்லதே எங்களெல்லாம் பார்த்துருக்காங்க. உங்க குடும்பம் பண்ணணும், நல்லா இருக்கணும். தந்தையின் வழியிலேயே தர்மம் செய்கிற ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்ல உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். தர்மம் நீங்க எவ்வளவு செய்யறீங்க, நீங்க அவ்வளோ நன்மை செய்ய ரொம்ப நன்றி ஐயா. நன்றி ஐயா. ரொம்ப கஷ்டப்படுறோம் ஐயா. இன்னும் கஷ்டப்படக்கூடாது, கலங்கக்கூடாது, தைரியமா இருங்க. நாங்க இருக்கோம். உற்ற தோழராக இருந்து உறுதுணையாக செய்யக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிற போது நாம் கலங்க வேண்டியதில்லை. அவர் எப்போதும் கலங்கரை விளக்கமாக நமக்கு இருப்பார் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். கொளத்தூர் தொகுதியில ஓய்வூதியெல்லாம் வந்துட்டு மாசம் மாசம் ஓய்வூதியம் ஒரு கோடியே 26 லட்சம் மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtv@dttv.in.